ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறோன்னா இப்போ வந்து மஷ்ரூம் கிரேவி செஞ்சுக்கலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செஞ்சுக்கலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மேல் தோல் கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அலம்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் தக்காளியை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளியோட ஒரு 5-6 முந்திரி இதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பேஸ்ட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி அரைச்ச விழுது, மஞ்சள்-பொடி, மிளகாய்-பொடி, தனியாப்பொடி, கரம் மசாலா பொடி, காரத்துக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் பொடி மிக்சியை அலம்பி விட்டுக்கலாம். சும்மா சேர்த்துக்கலாம். தேவையான சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மெத்தி சேர்த்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரைஸு, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து செமி கிரேவியாக எடுக்கிறேன். இன்னும் கூட கிரேவியாக கூட வேணால் நம்ம அது மாதிரியே செஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மஷ்ரூம் கிரேவி சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சாதத்துக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், மஷ்ரூம் கிரேவி சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து செமி கிரேவியாக வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் வந்து சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரைஸுக்கு சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், கீ ரைஸ் செஞ்சுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன்ஸ் வந்து கீ சேர்த்துக்கோங்க. ஒரு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு. ரொம்ப சேர்க்கக்கூடாது. இதெல்லாம் சில பேர் சேர்க்கவே மாட்டாங்க கீ ரைஸ்க்கு. வெறுமனே வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சிடுவோம். ரைஸ் சேர்த்துருவோம். 4 கப்ஸ் வந்து வாட்டர் சேர்த்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி சேர்த்து மூடி வச்சுருங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம். அப்போ தான் அது கீ ரைஸ் மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கீ ரைஸ் சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. மஷ்ரூம் கிரேவியோட ரைத்தாவோட சர்வ் பண்ணால் சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.